அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே நடைபெற்று வரக்கூடிய பதட்டங்களுக்கு மத்தியிலே இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அத்துமீறி லெபனானுக்குள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் காசாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அத்துமீறி நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 7 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவுக்கு வெற்றி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதிகளை ஓரளவுக்கு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய நாள் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் பாகிஸ்தானை சென்றடைந்தார். பாகிஸ்தானிலே பல மட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் மசூத் பெசக்ஷியன் பாகிஸ்தானோடு நடத்தி இருக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அதே போன்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீரோடும் தனித்த ஒரு பேச்சுவார்த்தையை ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் நடத்தியிருந்தது நமக்கு தெரியும். ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை பொறுத்தவரையில் அவர் இன்டர்நேஷனலி தற்போது பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கிறார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய இடத்தையும் அவர் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் தான் அவரோடும் ஒரு தனித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் காசாவில் ஒரு பீஸ் கவுன்சில் அமைக்கப்பட்டது, ஒரு அமைதி வாரியம் நிறுவப்பட்டிருந்தது. அந்த அமைதி வாரியத்தினுடைய செயல்பாடுகள் மந்த கதியில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அத்தனை பேரும் ஆயுதங்களை கைவிட வேண்டும், குறிப்பாக அவங்க சேஃப்டிக்கு வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆயுதம் கூட அவர்களிடம் இருக்கக்கூடாது, மொத்தமாகவே அவர்கள் கைவிட வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய அமைதி வாரியம் மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளை வைத்து வரக்கூடிய சூழல்ல எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் எகிப்துக்கும் குறிப்பாக இந்த அமைதி வாரியத்தினுடைய அதிகாரிகளுக்கு மத்தியிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக பல விவகாரங்களை பேசக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். அவர்கள் வெளியானதை தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்காக உருவாக்குகிற நேஷனல் போர்சஸ் தேசிய படைப்பிரிவு அவர்கள் சார்ஜ் எடுக்க வேண்டும். அதே போன்று பாலஸ்தீன மக்களை கொண்ட ஆட்சி குழு அமைக்கப்பட வேண்டும், அவங்க தான் ஆட்சியை நடத்தணும். இதையெல்லாம் படிப்படியாக செய்து வருகிற போது நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயார். அது யார்கிட்ட ஒப்படைப்போம் என்று சொல்லி சொன்னால் இஸ்ரேல்ட்டையோ அல்லது அமைதி வாரியத்திட்டையோ கிடையாது, பாலஸ்தீனத்தை ஆளுகிற பாலஸ்தீன மக்களுடைய பாலஸ்தீனிய இராணுவத்திடத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஒப்படைப்பு எப்ப நடைபெறும் என்று சொன்னால் கடைசியாக பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை அடைகிற போதுதான். எனவே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அந்தஸ்து இல்லாமல் வெறுமனே ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிடத்தில் அடி வாங்குவதற்கு எங்கள் மக்கள் தயார் இல்லை என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பேச்சுவார்த்தைகளில் வலியுறுத்துகிற காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு இழுபறி நிலை நீடிக்கிறது என்கிற செய்திகள் வருகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ரொம்ப தெளிவாக அமைதி வாரியத்தினுடைய தலைவர் தொடர்பாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, அமைதி வாரியத்தின் தலைவர் பாலஸ்தீன அமைதி வாரியத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு பாலஸ்தீனத்தை டெவலப் பண்ணுகிற வேலைகளை தான் யோசிக்கணுமே தவிர இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய அடியாளாக செயல்பட வரக்கூடாது. இஸ்ரேல் நினைத்ததை சாதிப்பதற்கு பாலஸ்தீனத்தை பயன்படுத்தக்கூடாது. எனவேதான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஆயுதங்களை களைவதற்கான நிபந்தனை என்பது பாலஸ்தீன தனிநாட்டு கோரிக்கை தான் என்கிற செய்திகளையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை போராட்ட அமைப்பினர். இதே நேரத்தில் 2 விஷயத்தில் அமெரிக்காவினுடைய அமைதி வாரியம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒண்ணுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆயுதங்கள் அத்தனையும் ஒப்படைக்க வேண்டும் என்பது. 2வது கோரிக்கை என்னன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய சுரங்கப்பாதைகளுடைய வலையமைப்பின் வரைபடத்தை தரணும்.
அதனுடைய ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா யுத்தம் நடத்தியாச்சு, சண்டை போட்டாச்சு, காசா மக்களை கொன்று குவிச்சாச்சு. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய சுரங்கங்கள் எங்கெங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாமல் இருக்கிறார்கள். எனவே அதனுடைய ப்ளூ பிரிண்ட்டையும் தரணும் என்று கேட்கிறாங்க. அதையும் நாங்கள் தர முடியாது, அது பாலஸ்தீன மக்களுக்குரியது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு மிக தெளிவாக தங்களுடைய செய்திகளில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த அவர்களுடைய சுரங்கங்களுக்குள்ளாக ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், அதே போன்று கார்னட் டாங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட பல கனரக ஆயுதங்களை அவர்கள் மீண்டும் மீண்டும் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், குறிப்பாக இந்த சுரங்கங்களுக்குள் ஆயுத தொழிற்சாலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்தாலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் அது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன தனிநாடு என்கிற ஒரு தெளிவான தீர்வு தான் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான படியாக அமையும் என்பதை மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் தொடர்பாகவும் இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிற திட்டங்களை ஆல்ரெடி ஈரான் வெளியிட்டிருந்தது. அதிலேயும் சில இழுபறியான நிலை இருந்த நிலையில் இன்றைக்கு மிக தெளிவாக அவர்கள் எப்பொழுது ஜனாசா அடக்கம் செய்யப்பட போகிறது என்கிற தகவல்களை அறிவித்திருக்கிறார்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி, அடுத்த மாதம் 4ஆம் தேதி தெஹ்ரான்ல ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசாவை மக்கள் பார்வையிடுகிற நிகழ்வுகள் ஆரம்பிக்கும். இது ஜூலை 6 வரைக்கும் 2 நாட்கள் தொடர்கிற அதே நேரம் ஜூலை 7ஆம் தேதி மேலதிகமாக முக்கியஸ்தர்களுக்கும் அந்த ஜனாசாவை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிற அதே நேரத்தில் ஹாமனி பிறந்த ஊராக இருக்கக்கூடிய வடகிழக்கு நகரமான மஷ்ஹதில் அவருடைய ஜனாசா ஜூலை மாதம் 9ஆம் தேதி அடக்கம் செய்யப்படும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசா எதிர்வருகிற ஜூலை 9ஆம் தேதி தான் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்னுட்டாலே மொத்தமாக ஈரான் வீழ்ந்திரும் நினைச்சாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் வீழவில்லை. ஈரானியர்கள் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக அமெரிக்காவையே தோற்கடித்து விட்டு பேச்சுவார்த்தைகளிலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் ஹொர்முஸ் நீர்நிலை ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் பயணிக்கலாம், நிற்கலாம், போகலாம் என்கிற விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் நான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை பொறுத்தவரையில் ஹொர்முஸ் நீர்நிலையை பொறுத்தவரையில் அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர்ப்பரப்பு. எனவே யாரும் போகலாம் வரலாம் என்பதை தாண்டி எங்ககிட்ட கேட்காம போக இயலாது, வர இயலாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் பாதுகாப்பான பயணத்திற்கான உறுதிப்பாட்டை ஓமானும் ஈரானும் தான் உறுதிப்படுத்தும். ஓமானும் ஈரானும் சேர்ந்து ஒரு திட்டத்தை முன்வைக்கும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த கப்பல்களும் போக வேண்டும், அந்த இடத்தை கடக்க வேண்டும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு தொடர்பான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மேலதிக தகவல்கள் வருகிற போது அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகளையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிற அதே நேரத்தில் தெஹ்ரான், அதாவது ஈரான் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானுடைய விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்துகிற காரணத்தினால அரபு நாடுகள் ஈரானோடு ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றன என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதைத்தான் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா கூட ஈரானுக்கு என்ன பலம் இருக்குது, பலம் இல்லைங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்துகிட்டு இருக்கும். இப்போ தான் ஈரான் எல்லாருக்கும் சுற்றி வளைச்சு அடித்து பற்ற வச்சு விட்டானே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனவே ஈரான் தான் வல்லரசு என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரபு நாடுகள் அந்த சொல்லுவாங்கல்ல, துரோகிட்ட போய் காலம் அடித்து உட்கார்றதை விட எதிரிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடலாம், இந்த மாதிரி துரோகியாக இருக்கிற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பி பயணிப்பதை விட நம்ம எதிரியாக பார்க்கிற ஈரான்டே நம்ம போயிடுவோமே என்கிற விதமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் போலும். அதனால தான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதல் கட்டமாக ஜோர்டான், பஹ்ரைன், அதே போன்று கத்தர் ஆகிய நாடுகள் வரவேற்றிருக்கின்றன. வரவேற்றது மட்டுமல்லாமல் ஜோர்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் குறிப்பாக அரபு லீகினுடைய அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பிறகு பேசிய ஜோர்டானுடைய வெளியுறவு அமைச்சர் ஐமன் சபாதி
அவர்கள் மேலதிகமான சில செய்திகளை சொல்லுகிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம், அதே நேரம் தெஹ்ரானுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகளை அரபு நாடுகள் அத்தனையும் நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் இந்த யுத்தத்தில் ஒரு தரப்பாக இருக்கவில்லை, நாங்கள் ஈரானுக்கு எதிராகவோ அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்களாகவோ நாங்கள் இருக்கலைங்கிறார். இது பொய். அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் அவங்க இருந்தாங்க. அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு அவர்களுடைய தளங்களை அவங்க கொடுத்திருந்தாங்க. கடைசியாக கூட ஈரான் ஜோர்டானுடைய விமானப்படை தளத்துக்கு தான் தாக்குதல் நடத்தி இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படைத்தளத்துக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இந்த யுத்தத்தில் ஒரு தரப்பாக இருக்கல, இந்த யுத்தத்தை தொடங்குறதையும் நாங்கள் விரும்பல, அதே நேரம் ஈரானுடனான நல்லுறவை நாங்கள் எப்பொழுதுமே விரும்பிக் கொண்டிருக்கிறோம், அது இன்றைக்கு நேற்று நாளைக்கும் அப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடியவர் ஈரானுடனான நல்லுறவை நாங்கள் நேற்று இன்று நாளை எல்லா நேரங்களிலும் விரும்புகிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கார். இப்ப விரும்பித்தான் ஆகணும். இப்பெல்லாம் ஈரானை பகைச்சுக்கிட்டு மத்திய கிழக்கில் இருக்க முடியாது, அமெரிக்காவுக்கே இருக்க முடியல. அவனே வந்து எக்ரிமெண்ட்டை போட்டு போனதுக்கு பிறகு இப்ப என்னன்னாலும் அப்படித்தானே, நம்ம எல்லாம் மாமா மச்சான் இல்லையா, பெரியப்பா சித்தப்பா இல்லையா, உறவுகள் இல்லையா என்கிற விதமாக அரபு நாடுகள் தற்போது உறவு கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றன. வரவேற்புக்குரியது, நல்லது, அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்புக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை எல்லோருமே வலியுறுத்தக்கூடிய சூழல் தான் தற்போது அதற்குரிய வழிவகைகளை ஜோர்டானும் கத்தாரும் பஹ்ரைனும் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல் தான் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக லெபனான் அதே போன்று பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுப்பதற்கு அனைவரும் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் அவர்கள் துருக்கி அதே போன்று மற்ற அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்கும் நான் கோரிக்கை விடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானோடு நேரடியாக தொலைபேசியில் பேசும்போதுதான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே அதை தடுக்கணும், வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறாரு. லெபனான் மீதான தாக்குதலை தடுக்கிறதுக்கு வாங்க, மத்திய கிழக்கில் அப்பதான் அமைதி திரும்பும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை வச்சுக்கிட்டு தான் அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் என்று சொல்லி சொன்னா நம்ம பாலஸ்தீனத்தையும் பாதுகாத்துடலாம், லெபனானையும் பாதுகாத்துடலாம், நம்ம எல்லோருடைய நாடுகளையும் நம்ம பாதுகாத்துடலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான அழைப்பை விடுத்திருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழல் தான் கத்தர், பஹ்ரைன் அதே போன்று ஜோர்டான் ஆகிய நாடுகளும் நம்ம அரபு நாடுகளாக ஈரானோடு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது முழு உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எதிர்பார்ப்பு, மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு, யுத்தத்தை வெறுக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு, குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேலிய இந்த கொலை வெறி தாக்குதல் வெறி பிடித்தவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் இதை விரும்புவார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிற போது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தன்னுடைய குரலை வலுத்து உயர்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக, அதே போன்று பாலஸ்தீன யுத்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழுமையாக பேசிக் கொண்டிருந்த கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ நடைபெற்றிருக்கக்கூடிய கொலம்பியன் ஜனாதிபதி தேர்தலில் முதல் கட்ட வாக்கெடுப்பில் தன்னுடைய நாட்டுக்குள் இஸ்ரேல் தலையை நுழைத்திருக்கிறது, இஸ்ரேலுடைய இன்வால்மெண்ட் காரணமாக தேர்தலில் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இரண்டாம் கட்ட தேர்தல் எண்ணிக்கைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல எக்காரணம் கொண்டும் தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, மீண்டும் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், இதிலே இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கிறது என்று அதற்கு ஆதாரமும் இருக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறார். இந்த வலியுறுத்தலை பொறுத்தவரையில் அது நம்பகரமான வலியுறுத்தலாகவும் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, நமக்கு தெரியும் கடைசியாக ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்காக அமெரிக்கா போயிருந்த குஸ்டாவோ பெட்ரோ கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி அங்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இன்னொரு நாட்டுக்குள்ள ஆர்ப்பாட்டத்திலேயே பங்கெடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக உச்சமாக குரல் எழுப்பி இருந்தார். எனவே இவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்தி இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய செய்திகள் வெளியாகி வரக்கூடிய நிலையில தான் தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. உங்களுக்கு தேவையான வருகிற அனைத்து உண்மை செய்திகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.